ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தை நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. உங்க வாழ்க்கையில இருக்க சில காரியங்களை குறித்து நீங்க கவலைப்பட தேவையில்ல. அந்த காரியங்கள் நடக்கலன்னு நீங்க அதை நினைச்சு நினைச்சு நீங்க ஏங்கிக் கொண்டே இருக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லலைங்க. அதற்கு மாறாக தேவன் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியமும் எந்த தேவையும் நடைபெறவில்லை, கிடைக்கவில்லை என்று நீங்கள் கலங்கக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். எனக்குள்ள மகனே மகளே, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது நீங்க சந்தோஷமா பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாருங்க. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய வருத்தம், நிறைய கவலை, நிறைய பிரச்சனை, இதெல்லாம் மாறுமா மாறாதான்ற நிறைய குழப்பத்தோட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு வார்த்தையில ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்க போகிறார். வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கட்டா? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்க வேண்டும். யாருக்குள்ளன்னு பாத்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள, நம்ம ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்குங்க. சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் என்று அந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. மறுபடியும்னா நீங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் நிறைய கவலை, நிறைய பிரச்சனையோட நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. அதை நினைச்சு நினைச்சு நீங்க புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு நடக்கலைங்க, எனக்கு கிடைக்கலங்க, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் வரலங்க, எனக்கு படிப்புல முன்னேறலைங்க, எனக்கு தொழில் வரலங்க, லாபத்தெல்லாம் கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரே நட்டமா போதுங்க, குடும்ப பிரச்சனைங்க, சமாதானமே இல்லைங்கன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க அநேக காரியத்திலே நீங்க நினைத்து அதை நினைத்து நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டு நீங்க வருத்தத்தோட இருக்க தேவ பிள்ளைகளை ஏசப்பா சொல்லுகிறார், நீங்கள் சந்தோஷமா இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம பிரச்சனையின் மத்தியில நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா? அப்படி நம்ம இருப்போம்னு சொன்னா நம்ம பாக்கியவான். பாக்கியவான்னா ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகள். அப்ப நம்ம சந்தோஷமா இருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் நமக்காய் செய்வார் என்று நம்ம விசுவாசத்தோட இருக்கணும். ஏசப்பாவை நம்புறீங்க, டெய்லியும் ஜபம் பண்றீங்க, டெய்லியும் ப்ரேயர் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்குறீங்க, நீங்க சூப்பரா பைபிள் படிக்கிறீங்க, ஆண்டவருடைய பிள்ளையா நீங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை இந்த உலகத்துல செய்றீங்க. அப்படி இருக்கும்போது ஏசப்பா உங்களை கைவிட்டுருவாரா? சொல்லுங்க. ஏதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது உன்னை கைவிட்டுருவேனா? நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். நான் உனக்கான காரியத்தை நிச்சயமா செய்வேன். நீ எதிர்பார்க்கறத பெற்றுக்கொள்ளதான் போற. உன் வாழ்க்கை நல்லாதான் இருக்க போது, நீ ஆசீர்வாதமா தான் வாழ போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு வாக்குறாருங்க. ஆனா நீங்க சந்தோஷமா இருக்கணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள சந்தோஷமே இல்லை, ஒரே துக்கம், ஒரே பிரச்சனை. நீங்க ஏன் தெரியுமா நீங்க கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க? ஏன்னா கவலைப்பட்டீங்கன்னா ஒரு சரீரத்துல ஒரு முழம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாதுன்னு ஏசப்பா சொல்லிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம், கவலைப்பட்டுட்டே தான் இருப்போம். ஏன்னா அது நடக்கிற வரைக்கும் நம்ம கவலைப்பட்டு இருப்போம். நடந்துட்டா மட்டும் சந்தோஷமா இருந்துருவோமா? யோசிச்சு பாருங்க. மனிதர்களுக்குள்ள 1000 எண்ணங்கள், 1000 சிந்தனைகள், 1000 காரியங்கள். நம்ம ஒரு காரியம் நமக்கு கிடைச்சிட்ட பிறகு அந்த காரியம் நடக்கலைன்னா அதை நினைச்சு யோசிப்போம். இன்னொரு காரியம் கிடைச்ச பிறகு இன்னும் அது நடக்கலையே நினைச்சு அதை பத்தி யோசிப்போம். ஏன்னா சைக்கிள் இருக்கிறவனுக்கு பைக் வேணும், பைக் இருக்கிறவனுக்கு கார் வேணும், கார் இருக்கிறவனுக்கு இன்னும் நல்ல எக்ஸ்பென்சிவா ஒரு கார் வேணும். வாழ்க்கையில எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கே தவிர்த்து அது குறையவே கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையில போதும் என்கின்ற அந்த மனதோடு கூட நமக்கு இருக்கிறது போதும் அந்த சந்தோஷமா வாழ்ற அந்த எண்ணத்துக்குள்ள நம்ம வருவோம்னு சொன்னா தேவன் நம்ம நிச்சயமா ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்தை ஆண்டவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்ம பிரேயர் பண்ணலாமா? அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நாங்க சந்தோஷத்தை இழந்து நாங்க துக்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்க அநேக பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அவர்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தோஷத்தை காண வேண்டுமாய் இப்படி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இன்னைக்கு இந்த காலை வேலையை கூட ஆசீர்வதித்து தருவீராக. படிக்கிற படிப்பு, வேலை, தொழில் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து ஒரு நல்ல பலனை பார்க்க வைக்க பொறுத்தா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி வழிநடத்துவீராக ஏசப்பா. ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.